இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையே இருக்கக்கூடிய விஷயமே அதுவும் சொல்லலாம். இந்தியா வந்து மிக அதாவது தன்னுடைய வேகத்தில் குறைக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுனா மதமாற்றம். ஏன்னா இந்தியாவோட ஜிடிபி குரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு கூடிய விஷயங்கள்ல தடையாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாரும் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது பின்பற்றும் இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்பது முக்கியமான விஷயம். இது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் அதிகமான குரோத் வருதோ அந்த இடத்த தான் அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதில்லை. ஆனால் ஒரு விஷயம் போட்டீங்கன்னா, இப்போ இந்த இந்தியாவை பொறுத்துன்னா ஒரு உலகமே பார்க்கக்கூடிய விஷயம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஜாம்பாவன் நாடு அப்படின்னு சொன்னால் இந்தியாவுன்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல இப்போ வந்து மதமாற்றம் உள்ள பூந்துருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, நாசிக்கில் நடந்தக்கூடிய ஒரு மதமாற்றம் இருந்துச்சு. இது நாட்டையே மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய சேஞ்ச். இப்படி ஒரு பெரிய ஒரு டிசிப்ளின் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டிசிப்ளினான கம்பெனி. அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் சொல்லுவாங்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியிலேயே இப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு விஷயம் வந்திருக்கு. எங்கன்னா நாக்பூர்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருக்க. அந்த தொண்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து பீகார் ஃபவுண்டேஷன், பதேகம் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. இந்த தொண்டு நிறுவனத்தை பற்றி நடத்துறவர் வந்து ரியாஸ் காஜி நடத்துறாரு. ஸோ எல்லாரும் பார்க்குற தொண்டு நிறுவனம் தான் அப்படி சொல்லக்கூடிய விஷயம். தொண்டு நிறுவனத்தின் பேரில் என்ன பண்றாருன்னா, அவங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்களை கட்டாயப்படுத்துறாரு. எப்படின்னா, நீ கட்டாயம் மதம் மாறணும், அதே மாதிரி இஸ்லாமிய முறைகள் மட்டும்தான் நீ வந்து பர்தா போட்டு வரணும், இந்த மத சடங்குகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தல். இந்த கட்டாயப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, சில அந்த அந்த தொண்டு நிறுவனத்தில் வேலைக்கூடிய பெண்கள்லாம் ஓரளவுக்கு மன உளைச்சலாகி கிட்டத்தட்ட காவல்துறை நாட்டிருக்காங்க. காவல்துறை போய் கைது செய்து இவர் இந்த மாதிரி பல்வேறு எத்தனை பெண்கள் இந்த மாதிரி மதமாற்றம் முயற்சிருக்கார், என்னென்ன புகார்கள் அவருடைய ஹிஸ்டரிஸ் குறித்து விவாதித்து வருகிறார். இந்த செய்தியை எடுப்பாங்க. நீங்க கூறியவாறு ஏற்கனவே இந்த நாசிக் மதமாற்றம் நாட்டையே உலுக்கியது நம்ம பார்க்கிறோம். டிசிஎஸ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்தது. ஆனால் ஸ்ரீ டிவியை பொறுத்தவரையில் இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக ஸ்ரீ டிவி பார்க்கவில்லை. காரணம் என்னவென்றால், இது போலதான் நடந்து கொண்டிருக்கின்றன, இதை உணர்ந்து இதை நடவடிக்கை எடுங்கள், இதை கவனிக்க வேண்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆதாரங்களுடன் தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். ஆனால் எந்த அரசாங்கங்களும் இதை செவிமடுக்கவும் இல்லை, இதை யாரும் செவிமடுத்ததாக தெரியவில்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு பூதாகரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டிசிஎஸ்ஐ தொடர்ந்து பல நிறுவனங்களிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கக்கூடிய வரக்கூடிய பல செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் நான் இந்த நாக்பூர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த என்ஜிஓனுடைய மதமாற்றத்தை பார்க்கிறோம். ஏற்கனவே என்ஜிஓக்கள் இது போலதான் அதாவது இன்னைக்கு இது நடந்திருக்கிறது ஒரு துலுக்க என்ஜிஓ. இதே விஷயத்தை ஏற்கனவே கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் நாடெங்கும் செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். பல உதாரணங்கள் நாடு முழுவதுமாக இருக்கிறது. இதனால ஏற்பட்ட கலவரங்களும் இருக்கிறது. இதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு என்பதை நாம் இந்த நாடு உணர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு நீ நடந்திருக்கு. இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய நிலை அங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து இன்றைய வரும் கூட எப்படி நிலைமைகள் இருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அங்க எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மதமாற்றம் நிகழ்ந்து இந்துக்கள் எவ்வளவு மைனாரிட்டியாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சம்பவம் வரக்கூடிய அதே நேரத்துல இன்னொரு சம்பவத்தையும் இதோடு இணைத்து நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கிறார்கள். அது என்ன வழக்கு தொடர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, NIA என்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க வேண்டுமா, அந்த அமைப்பு இருக்கக்கூடாது, இது முரண்பாடாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் அந்த வழக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த அமைப்பு ஏன் தடை செய்யப்பட்டது? PFI அமைப்பு. இந்த PFI அமைப்பினுடைய முக்கிய பிரச்சாரமே என்ன? 2047 இந்தியாவை இஸ்லாமிய மயமாக்குவோம். இதுதான் அந்த அமைப்பினுடைய முக்கிய பிரச்சாரமாக இருந்தது. அதனுடைய முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டன. அப்ப 2047 இந்தியாவை இஸ்லாமிய மயமாக்குவோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை இஸ்லாமியர்களாக்குவோம். இதுதான் அதனுடைய நோக்கம். அப்ப அந்த மதமாற்றத்தினுடைய அடிப்படையில தான் அந்த அமைப்பையே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்துல அந்த அமைப்பினால ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு போதும்.
ராமலிங்கம் அவர்கள் கொலை வழக்கு போதும். பாமக நிர்வாகி ராமலிங்கம் இதே மதமாற்றத்திற்காக தான், இதே மதமாற்றம் செய்ய இதே PFI உறுப்பினர்கள் தான் அவர்களிடம் வந்து சண்டையிட்டார்கள். அவர் மதம் மாற முடியாதுன்னு சொன்னாரு. அவர் கேள்வி கேட்டு அதெல்லாம் பண்ணனால்தான் அன்று இரவே அவர் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அந்த PFI அமைப்பினுடைய பொலிட்டிக்கல் பாடி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய SDBI. இன்னைக்கு அந்த SDBIயினுடைய தலைவர் நெல்லை முபாரக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு வேட்பாளராகவும் இருக்கிறார் என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு வந்து என்ன வழங்கப்படுது, எண்ணெயே வேண்டாம் அப்படின்னு ஒரு வழங்கப்படுது. இதையெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். இந்த மாதிரி முக்கியமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில முக்கிய படிப்புகள் HR கம்பெனி நிறுவனங்களில் முக்கியமான போஸ்டிங் இருக்கக்கூடியது HR, ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கக்கூடிய HR மேனேஜர், அந்த HR போஸ்ட். அப்போ அதற்குரிய படிப்புகள். அதே போல் சோஷியல் ஸ்டடீஸ், அதாவது சோஷியல் வெல்ஃபேருக்கான சோஷியல் அனிமேஷன், இந்த மாதிரியான துறைகள். இதில் எல்லாம் துலுக்கர்களை வந்து திட்டமிட்டு அவர்களை வந்து படிக்க வைத்தார்கள், திட்டமிட்டு படித்தார்கள் அப்படிங்கிறக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லுங்க. இது வந்து எப்படி இது மாறுது இந்த ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது எதுவுமே இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு எதுவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமே கிடையாது. பல உதாரணங்களை நம்ம தமிழகத்திலே சொல்ல முடியும். ஏற்கனவே 2014 நம்ம இந்து முன்னணி வெளியிட்ட ஆவணப்படத்திலே கூட பார்த்தா நாகூர்ல வந்து இதே போல ஒரு நிறுவனத்துல வேலை செய்த பெண்கள் அனைவரும் எப்படி வந்து மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு டாக்குமெண்ட் முழுவதுமாக ஒரு பெண்மணி எழுதியது. அவருடைய மகள்கள் அனைவரையும் எப்படி அவர்கள் மதமாற்றம் செய்தார்கள். அந்த நிறுவனத்துல வேலை செய்யும் பொழுது சிறிது சிறிதாக நீ போட்டு வச்சுட்டு வரக்கூடாது, நீ கோயிலுக்கு போகாத, அது வந்து இது இப்படி நீ பருதா போட்டு, இப்படி சிறிது சிறிதாக எப்படி மதம் மாற்றப்பட்டு கடைசியாக முழுமையாக அந்த பெண்ணை வந்து மாற்றினார்கள் அப்படிங்கக்கூடிய முழு விஷயமும் இன்னைக்கும் அந்த இதில் நம்ம அன்னைக்கே நம்ம சொன்னோம். அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ஒன்று ஒன்றா வெளில வருது. இது எங்கேயோ பெரிய ஒரு கார்ப்பரேட்ல மட்டும் கிடையாது, சாதாரணமான ஒரு சின்ன நிறுவனத்திலிருந்து தொடங்குகிறதுங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு சின்ன நிறுவனம், சாதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு பிரைவேட் பள்ளிக்கூடத்தில், சாதாரணமாக ஒரு கடைகளில், இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் இன்னைக்கு பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வரைக்கும் இன்னைக்கு அது நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் அந்த பெண்கள் பேசிய வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கிறது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மதம் மாறணும் அப்படிங்கக்கூடிய வீரர்கள். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நாள் இது வந்து பொறுமையாகவே இருந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அது வந்து இன்னைக்கு வெடித்து இந்த இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு. என்ன நம்ம பார்க்கணும் இதில் அப்படின்னா, இதை தான் வந்து கிறிஸ்தவர்கள் முன்னாடி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, செஞ்சு இதை மதம் மாற்றத்தை சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இதே துலுக்கர்களும் இதே ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனாலெல்லாம் தான் நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த மதமாற்றம்ங்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மதம் மாற்றம்ங்கிறது இந்த நாட்டினுடைய இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய அபாயம் அப்படின்னு சொன்னாரு மகாத்மா காந்தி. எனக்கு மட்டும் சட்டம் இயற்றும் அதிகாரம் என்று ஒன்று இருந்தால் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் அப்போதே சொன்னார். இன்னைக்கு என்னத்துக்கு சொல்லல, காந்தி சுதந்திரம் அடைஞ்சது நேரத்துல காந்தி சொன்னது. விவேகானந்தரும் அதான் சொன்னார். யாரோ ஒரு ஆள் மதம் மாற்றி அந்த மதத்துக்கு போயிட்டாரு, போனா போயிட்டு போதும் அப்படின்னு நீ நினைக்காதே, உன்னுடைய எதிரிகளில் 2 பேர் அந்த பக்கம் சேர்ந்திருக்கிறார்கள்னு விவேகானந்தர் சொன்னார். சுவாமி விவேகானந்தர் இருந்த நாள் இன்னைக்கு. இப்ப இது போல பல விதாரணங்களை நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஸ்ரீடிவில எவ்வளவோ முறை சொல்லியிருக்கோம். எந்தெந்த செக்டார்ல மதமாற்றம் நடக்குது, எப்படி இப்படிலாம் நடக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இதுவரை நம்மளுடைய கருத்துக்களை யார் கேட்டாங்கன்னு தெரியாது. மாற்றுத்திறனாளிகளை கூட இவர்கள் விட்டு வைத்ததில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். மாற்றுத்திறனாளிகளை கூட எப்படி திட்டமிட்டு மதம் மாத்தினாங்கிறது தான் உத்தரப்பிரதேசத்துல நடந்தது. அது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்ல, உமர் கௌதம் வழக்குல அது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்ல, தமிழகத்திலையும் அது போல நடந்தது. மிகப்பெரிய போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அப்படின்னு நடந்தது. இதையும் அன்றைய ஆவணப்படத்துல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறதனுடைய விளைவு வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அளவுக்கு வந்து இதை கொண்டு சென்றிருக்கிறது. இன்னைக்கு இந்த NGOல இது நடந்திருக்கு. இதே PFI நிறுவனத்தினுடைய பல NGOக்கள் கேரளத்திலையும் தமிழகத்திலையும் பல இந்தியா முழுக்க பல இடங்களிலும் இன்னும்
அதெல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அங்கெல்லாம் என்ன நடந்தது, என்னெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும்? இன்னும் சொல்ல போனா இந்த மதமாற்றம் என்பது ஏதோ மதமாற்றத்தோடு இங்கு நின்று விட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த மாதிரி மதம் மாறியவர்கள் தான் பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட வைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதையும் தமிழகத்துல இருந்தே நம்மளால சொல்ல முடியும். சந்தோஷ் என்ற இளைஞன் மதம் மாறி அங்க ஒடிசால போய் பூரி ட்ரெயின்ல போய் குண்டு வைத்ததை நாம் பார்க்கிறோம். அது வந்து அந்த ட்ரெயின் எரிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டான் என்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது. பல விஷயங்கள் சொல்லலாம். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்து மதுக்கூர் அத்திக்கூர் ரகுமான் அப்படிங்கிறவரை வந்து மதுக்கரை பகுதியிலேருந்து கைது செய்யப்பட்ட பொழுது அவர் இதையே தான் சொன்னார். அவர் கைது செய்தது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது போல ஒரு வெடிகுண்டு தயாரிப்பதை பயிற்சிகள் பெற்று பலருக்கு அந்த பயிற்சி அளித்ததற்காக அவர் அப்பொழுது கைது செய்யப்பட்டார். இதே போல மதம் மாறிதான். அப்ப இந்த மதம் மாற்ற பெற்றவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு இந்த நாட்டிற்கு எதிராகவே போராட வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து இங்கே குண்டு வைக்க பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர லவ் ஜிஹாத், அது வழியாக மதம் மாற்றம். அப்ப இந்து இன அழிப்புங்கிறது எந்த அளவுக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து வெறும் வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பெரிய அளவுல இது என்னெல்லாம் இருக்கு என்பதை நாம் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு இவையெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விபரீதத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு பக்கம் அரசாங்கம் விழிப்புணர்வோடு இங்கே மதமாற்ற தடை சட்டம் என்பதை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒவ்வொரு பெற்றோரும் கூட விழிப்புணர்வோடு எப்படி தன் மகள்கள் எங்கே என்ன ஆகிறார்கள் என்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் இன்று ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு அவங்க மதம் மாறி போனாங்கங்கிறது கிடையாது. அதனுடைய பின்னாடி விளைவுகள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதையும் நம்ம உற்று நோக்க வேண்டும். அதற்கு பல உதாரணங்களாக இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டோரிஸ் படங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதெல்லாம் ஏதோ கேரளா ஸ்டோரிஸ், அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி ஒதுக்காம அந்த மாதிரியான படங்களை தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்களுடைய மகன்களை எல்லாம் பார்க்க வையுங்க அந்த படத்தை. அது மிகைப்படுத்தப்பட்ட படம் இல்லை. உண்மையாக என்ன நடந்ததோ அதனுடைய அடிப்படையில் 90% அதனுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டவை. ஏன்னா அதுல பாதிக்கப்பட்ட நபர்களே திரும்ப அதுக்காக பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்க பாக்குறோம். அதனால உண்மையை உணர்ந்து நாம இந்த விஷயத்துல வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது குடிமகன்களாகிய நம்மளுடைய கடமையும் இருக்கு. ஏன்னா நம் தேசத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால இதுல நம்முடைய கடமையும் இதுல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினுடைய சார்பில் இன்னைக்கு தேசிய அளவில் மதமாற்ற தடை சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு அது கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.